அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருணா vlogging சேனல். ஓகே, இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதை ஷேர் பண்ண போறேன். குட்டி ஸ்டாரி. என்ன ஸ்டாரினா, இது என்னோட கூட்டாளிக்கு நடந்த ஒரு விஷயம். இது என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இது ஷேர் பண்ணி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் why not உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஷேர் பண்றேன். இது கொஞ்சம் ஹாரர் ஸ்டாரி தான். கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க கேளுங்க. அப்படி இல்லையா கிளம்பிடுங்க. நான் நன்றியோட அனுப்பி வைக்கிறேன். ஓகே, இந்த கதை எங்க நடந்துச்சுன்னா, இங்க மலேசியால ஒரு மலாக்கான ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? மலாக்கான ஒரு இடத்துல தெரியல, அந்த இடம் பேர் நான் மறந்துட்டேன். என்ன இடம்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் மலாக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்போ இவங்களோட ஃபேமிலிலாம் இதுக்கு போயிருக்காங்க. எங்க டூர், இப்போ சுற்றி பார்க்கலாம் போவோம்ல. அப்படி சுற்றி பார்க்க போகிறப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு ஹோம் ஸ்டே எடுத்திருக்காங்க. ஹோம் ஸ்டே மீன்ஸ் அங்கே நம்ம வீடு, அங்கே நம்ம ஒரு நாள் வாடகைக்கு இருந்துக்கலாம், லைக் ஹோட்டல் ரூம் மாதிரி. அப்போ அவங்க ஃபேமிலியில் மொத்தம் 10 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி பார்க்குறதுக்கு மலாக்கா போயிருக்காங்க. ஹோம் ஸ்டே எடுத்திருக்காங்க. ஹோம் ஸ்டே எடுத்து என்ன ஆச்சுனாக்கா, அவங்க எல்லாரும் as யூஷுவல் பிபிக்யூ சோறு எல்லாம் சமைச்சு நல்லா ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு நான் சொன்னேன்ல என்னோட கூட்டாளின்னு, அவங்க ஒரு கேர்ள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நைட் ஒரு 11-12 மணி வரைக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வெளியே தினைக்கும் அஞ்சேரி கிட்ட நின்று ஃபோன் பேசியிருந்திருக்காங்க. ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆயிருக்கு, இவங்களுக்கு ஒரு அஸ்கி வாய்ஸ் கேட்டிருக்கு. எப்படின்னாக்கா, நீ யாரு, அதுவும் மில்லையில் யூசியாப்பா அப்படின்னு. இப்போ இவங்க திரும்பி 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 பார்த்துருக்காங்க, யாருமே இல்லை. இப்போ நம்மளும் எப்படின்னா யாராக இருக்கும், ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, நம்மளும் கேட்போம்ல. இப்போ இவங்க திரும்பி பார்த்துருக்காங்க, மேபி பக்கத்து வீட்டில் யாராச்சும் நெய்பர் யாராச்சும் பேசுவாங்க அப்படின்ட்டு இவங்க தெரியாத மாதிரி ஃபோன் பேசிட்டு வந்திருக்காங்க. இந்த குரல் போக 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 நீ யாருன்னு அவங்களுக்கு ரொம்ப கிட்டையா கேட்க அவங்க பயந்துட்டாங்க. பயந்து என்ன ஆச்சு, வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க யாருக்கிட்டையுமே சொல்ல, அவங்களோட ரூமில் அவங்களோட சிஸ்டர் அப்புறம் அவங்களோட நீஸ், அவங்க 3 பேர் தான் தங்கியிருக்காங்க அந்த ரூமில். அப்புறம் என்ன ஆச்சு, அவங்க ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. இப்போ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முதல் தடவை கண்டுக்கல. அப்புறம் 2வது தடவை நம்ம போய் பார்ப்போம், யாரு தட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கதை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. சரி, யாருமே இல்லையே, பரவாயில்ல, போயிட்டு நம்ம கீழே போய் உட்காருவோம், தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அவங்க கீழே போய் உட்காந்தாங்க. ஹாலில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்களோட ஒப்போசிட் சோஃபா நாற்காலி, அந்த ஒப்போசிட் சோஃபா நாற்காலியில் சம்திங், அது எப்படின்னாக்கா ஒரு கருப்பு டார்க்கான உருவம். ஆனால் ரொம்ப அப்படி டார்க்கா இல்லை, அப்படியே ஒரு மாதிரி காற்று மாதிரி அங்கே உட்காந்துருந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான். இப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, சரி நம்மளோட பிரம்மை போல அப்படின்ட்டு, நம்மளா இருந்தாலும் அப்படித்தானே கண்ணை இப்படி இது பண்ணிட்டு தானே பார்ப்போம், நம்மளோட பிரம்மை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு தெரியாத மாதிரி இருந்திருக்காங்க. இருந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போய் நடந்து போயிருக்காங்க அவங்க ரூமுக்கு. சரி போய் படுத்துருவோம், யாருமே இல்லை, சரி போய் படுத்துருவோம் அப்படின்ட்டு போய் படுத்துருந்துருக்காங்க. படுத்து கொஞ்ச நேரத்தில் நான் அவங்களோட நீஸ்ன்னு சொன்னேன், அவங்களோட நீஸ் அவங்களோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. கழுத்தை பிடிச்சிட்டோன்னே என்ன ஆச்சு, அவங்களால அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு, அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. உடனே அவங்க தள்ளி விட தான் பார்த்துருக்காங்க. அவங்களோட தங்கச்சி நல்லா தூங்குறாங்க. இவங்க எழுப்ப எழுப்ப அவங்களுக்கு கேட்கவே இல்லை. ஆனால் இவங்க நீஸ் மட்டும் அவங்க கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தள்ளி விட்டுட்டோன்னே அவங்க நீஸ் கேட்க, நீ என்னத்துக்கு இப்போ நீ தள்ளி விட்ட. அப்போ இவங்க போயிட்டு எல்லாமே சுற்றிலாம் பார்த்து முடிச்சுட்டு அதோட அந்த ஸ்டாரி ஃபினிஷ். சுற்றிலாம் பார்த்துட்டு இவங்க பேக் டு ஹோம் டவுன். இப்போ அவங்க பிணைங்காலு. இப்போ அவங்க பேக் டு ஹோம் டவுன் வந்துட்டோன்னே என்ன ஆயிட்டுன்னா, ஸ்டில் இதே மாதிரி அவங்களோட ரூமில் அவங்களும் அவங்களோட சிஸ்டர் மட்டும்தான்.
அப்ப அவங்களுக்கு திருப்பிட்டியும் எப்படின்னாக்கா, யாரோ வந்து கதவு தட்டுற மாதிரி, யாரோ வந்து கூப்பிடுற மாதிரி. அப்புறம் ஒரு காலகட்டத்தில ஒரு 1 மாசம், 2 மாசம் இதே தொல்லையா இருக்கிறப்ப, ஒரு காலகட்டத்தில என்ன ஆச்சுன்னா, இவுங்க வந்துட்டு அவங்களோட தங்கச்சிய வந்து ரொம்ப ஏச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த மாற்றம். ரொம்ப ஏசுறது, அம்மாகிட்டலாம் மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறது. இப்ப இப்படியே போக இருக்கிறப்போ, ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்க தூங்கிட்டே இருக்கிறப்ப அவங்களோட போர்வைய வந்து யாரோ இழுக்குறாங்க. இழுத்து பார்த்தாக்கா, ஒரு உருவம் வந்து அப்படியே வந்து நிக்குது. அப்படியே ரொம்ப அகோரமா. அப்ப இவங்க பயந்துட்டு அப்படி இழுத்து போட்டு தூங்கிட்டாங்க. தூங்கிட்டோனே, மக்கியானாளு அவங்க அம்மாகிட்ட போய் அவங்க சொல்லியிருக்காங்க, "அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்கு. 2, 3 மாசமா இந்த மாரி எனக்கு தொல்லையாவே இருக்கு. இது வந்துட்டு என்னன்னு தெரியல." அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஐயா கோயிலு. இங்க மலேசியால வந்துட்டு ஒரு ஐயா கோயில் இருக்கு. சரியான ஃபேமஸ். சிவா ஜாலான் பாரு முனீஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க கூட்டு போயிட்டு, சாமிலாம் கும்பிட்டு கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. கூட்டிட்டு வந்துட்டோனே என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு 1 வாரம், 2 வாரத்துக்கு வந்து நார்மலா இருந்துச்சு. அதோட திருப்பட்டியும் இதே பிரச்சனை இது பண்ணிட்டோனே, அவங்கனால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. டேக்கல் பண்ண முடியல அந்த டார்ச்சரு. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இங்க வந்து மலே பீப்பிள் வந்து போமோ இருப்பாங்க. போமோ. சரி போமோ வை நாட் போமோ பார்க்கக்கூடாது. இந்த மாந்திரீகம்லாம் பண்றவங்க. ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கசின் வந்து கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயி அந்த போமோ என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வந்துட்டு சுத்தி பார்க்க போன இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு இது அடிச்சிருக்கு. ஏன்னாக்கா, அங்க போயிட்டு இவங்க அந்த டைம் வந்துட்டு இவங்க சுத்தம் இல்லாம இருந்திருக்காங்க. சுத்தம் இல்லாதப்ப இருந்தப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வரும். அந்த பீரியட் பேட்ட வந்துட்டு நம்ம ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ணணும். ஒண்ணு அலசி கிர்தாஸ்ல இது பண்ணி தான் தூக்கி போடணும். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஹோம் ஸ்டே வந்துட்டோம். கிர்தாஸ் எங்க தேடுதுன்னு தெரியாம, இவங்க அத அலச கூட இல்ல. பரவால்ல முடிய போது கொஞ்சம் தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சுத்தி அவங்க போட்டுருக்காங்க. போட்டுட்டோனே அந்த வீட்ல ஏற்கனவே உள்ளது வந்துட்டு இவங்கள அட்டாக் பண்ணியிருக்கு. அப்ப அதுதான் இவங்கள பின்தொடர்ந்து வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர். அப்ப அந்த ஒரு கெட்ட ஒரு விஷயத்த வந்துட்டு அப்படியே அவரு வந்துட்டு என்னென்னமோ மந்திரம் பண்ணி அத வந்து ஓட்டிட்டாரு. இது மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னதுன்னா, நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்கலாம் இல்ல. நம்ப பெண்கள். பெண்கள் வந்துட்டு நம்மளுக்கு மாசம் மாசம் வர அந்த பீரியட்ஸோ, அந்த டேட்டோ அதுக்கு பாய்க்கிற பொருளையோ நம்ம வந்து சுத்தமா என்னைக்குமே சுத்தம் படுத்தி கரெக்டான ஒரு முறையில வந்து டிஸ்போஸ் பண்ணிருங்க. இல்லன்னா நம்ம பிரச்சனை நம்மள தேடி தான் வரும். அவ்வளோதான். யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, புடிச்சிருக்கோ, இல்ல திருப்பி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.